ஆயுள் பலம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல ஐஸ்வர்யம் வேணும். இதெல்லாம் தான் நம்ம தேடின்னு இருக்கிறோம். ஒரு கோவிலுக்கு வந்தாலும் நம்ம இதுதான் கேட்டுருக்கிறோம். பகவானே, ஆண்டவனே, எனக்கு ஆயுள் பலம் கொடுங்கோ, அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவன் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கோ, அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவன் எங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் கொடுங்கோ, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இது மூணும் பகவான் கையில் தான் இருக்குது. இது எந்த மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்காது. ஆயுள் பலவும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பகவான் கிட்ட தான் இருக்குது. அப்போ பகவான்கிட்ட இருந்து நமக்கு அது கிடைக்கணும்னா நம்ம இருக்கும் இடமெல்லாம் பகவத் சந்நிதியாக இருக்கணும், ஈஸ்வர ஸ்தலமாக இருக்கணும். அங்கே எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ஆன்மீகமாக இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும், தார்மீகமாக இருக்கணும். ஆன்மீகமாக இருக்கணும், அப்புறம் அது ரொம்ப தெய்வீகமாக இருக்கணும், அப்புறம் ரொம்ப தார்மீகமாக இருக்கணும். அப்போ தான் அது தெய்வ திருத்தலம். அதுக்கு நம்ம எப்போவுமே அங்கே நல்லா தியானம் பண்ணணும், பகவானை நல்லா நினச்சிக்கணும். குப்பையை போட்டு இந்த குப்பைக்கு மேலே இருக்கக்கூடாது, குப்பையை தூக்கி வெளியில் வீசி அங்கே எல்லாம் பவித்திரமாக்கணும். குப்பையோடு இருந்து குப்பை ஆகிறதுக்கு நம்ம யாரும் இந்த மண்ணுக்கு வந்ததில்லை. நம்ம எல்லாரும் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறது குப்பையை ஜெயிச்சு கோவிலை கட்டுவதுக்கு தான். குப்பையை ஜெயிச்சு கோவிலை கட்டணும். ஒரு காலத்தில் எல்லா இடம் குப்பையாக தான் கிடந்தது, காடாக தான் கிடந்தது. அந்த காடை நீக்கி தான் கோவில் கட்டியிருக்காங்க. இந்த இடம் கூட அநேக வருடங்களுக்கு முன்னாடி காடாக தான் கிடந்திருக்கும். அந்த காடையெல்லாம் ஒதுக்கி அழகான ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாங்க மகான்கள். அந்த மாதிரி திறமையெல்லாம் நம்மளுக்கும் இருக்குது. மகான்களெல்லாம் நம்மளுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்மளை விட்டுட்டு வாழ மாட்டாங்க. எல்லா மகான்களும் நம்ம கூடவே இருக்கிறாங்க. இது ஒரு மகானுடைய குலத்தில் தான் நம்ம பிறந்திருக்கு. ஆனால் எந்த கோத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கேட்குறோம். உங்கள் கோத்திரம் கேட்குறோம். இல்லை கோவிலுக்கு வந்தால் கோத்திரம்னா அது ஒரு ரிஷியோட கோத்திரமாக்கும். எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த கோத்திரத்துக்கு ஒரு ரிஷி இருப்பார். அந்த ரிஷியோட குலத்தில் தான் நம்ம பிறந்திருக்கு. அந்த ரிஷியோட பிளட்டு தான் நம்ம பாடியில் இருக்கு. அந்த பாரம்பரியம் நமக்கு இருக்கு. அதனால நம்ம நினைச்சா நடக்கும், நடக்க வேண்டியதெல்லாம். அந்த திறமை நமக்கு இருக்கு. ஆனால் அதை நம்ம உபயோகம் செய்வதில்லை. நம்மளுக்கு வீட்டில் கேணியில் தண்ணி இருக்கு, ஆனால் தண்ணியில் அந்த கேணி தண்ணி நம்ம எடுத்து குடிக்கிறது இல்லை, பைப்பு தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்குது திறமை. நம்ம வீட்டில் கேணியில் தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, அது நம்ம எடுத்து குடிக்கிறது குறைவு. பைப்பு தண்ணி வரும் டேங்கில், அது குடிக்கிறோம். ஆனால் ஏதாவது நாளைக்கு பைப்பு தண்ணி வராது, அப்போ தான் கேணி தண்ணியை தேடுறோம். அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக உள்ளத்தை நோக்கி ஓடணும், உலகத்தை நோக்கி ஜெயிக்கணும். உள்ளத்தை நோக்கி ஓடணும், உலகத்தை நோக்கி ஜெயிக்கணும். அதான் வாழ்க்கை.